உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துதலையும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேருக்கு நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், இப்படியே வார வாரம் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எந்த விதமான மாறுதலும் இல்லையே அப்படின்னு ஏக்கம் யாருக்காவது இருக்குதா? அப்படி யாருக்காவது இருந்தால் தைரியமாக நீங்கள் கை தூக்கலாம். ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறேன், வசனங்களை படிக்கிறேன், பாடல்களை பாடுகிறேன், ஆனாலும் எந்த விதமான ஒரு ஆத்ம திருப்தி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் யாருக்காவது இருக்குதா? அப்படின்னா ஒரு சில பேர் கை தூக்குறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்கள் மனசில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய தினத்தில் நாம் ஒரு சரித்திரத்தை குறித்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக நீங்கள் என்னை ஜெபத்திலே தாங்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இது பொழுதுபோக்கான ஒரு காரியம் அல்ல. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை பகுத்து ஆராய்ந்து வசனங்கள் நம்மை புடமிடக்கூடிய ஒரு நேரமாக இருப்பதனால நீங்கள் ஜெபத்தோடு, அதுவும் குறிப்பாக மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகள் இந்த மனிதனுடைய வாயில் வர வேண்டும் என்பதாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். யோபுவின் புத்தகத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எத்தனை பேருக்கு உங்களுடைய பருவங்களை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பருவம் மிகவும் பிடித்தமான ஒரு பருவமாக இருக்கிறது? எத்தனை பேருக்கு உங்கள் குழந்தை பருவம் ரொம்ப பிடிச்சிருக்குது? அதாவது குழந்தையாக இருந்தீங்க, அடுத்து சிறுவர் ஆனீங்க, அடுத்து வாலிபர் ஆனீங்க, அடுத்து திருமணம் முடிந்தது, நடுத்தர வயது, அப்புறம் முதியவர்கள், சீனியர் சிட்டிசன். இப்போ இந்த பகுதியில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில்? குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்மளை தாங்குவாங்க, எல்லாரும் நம்மளை ஏந்துவாங்க, எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க, முத்த மழை பொழியும் நம்மளுக்கு, இல்லையா? ஆமாம், எல்லாரும் அரவணைப்பாங்க. அது ஒரு மிகவும் ஒரு சுகமான ஒரு அனுபவமாக இருக்கிறது, ரைட்? ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை இருக்குது. வாட் இஸ் யுவர் நேம்மா? உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் என்னது? வர்ஷாவா? வர்ஷா. உங்களுக்கு வயது என்னது? 12. சரி, அடுத்த வருஷமும் வர்ஷாவுக்கு 12 வயசு தான். அதுக்கு அடுத்த வருஷமும் வர்ஷாவுக்கு 12 வயசு தான். அதுக்கு அடுத்த வருஷமும் 12 வயசு தான். அப்படின்னா எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவீங்களா? இல்லை. அப்படி என்று சொன்னால் என்ன தேவையாக இருக்கிறது? என்ன தேவையாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குழந்தையாகவே இருக்குதுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த குழந்தைக்கு ஏதோ குறைபாடு இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மருத்துவரிடம் சென்று அதை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் குழந்தை பருவத்திலேயே நாம் லயித்து கொண்டு அதிலே இருக்க முடியாது. உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் வளர்ந்து தான் ஆகணும், இல்லையா? ஆமாம், வளர்ச்சி என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சரிங்க, ஒரு சில நேரத்தில் பேரண்ட்ஸ் நம்ம சொல்கிறது உண்டு, இந்த குழந்தையாகவே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நீ ஏண்டா வளர்ந்த? ஏன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அவன் பண்ணுற சில காரியங்கள், சேட்டைகளை நம்மளால் தாங்கவே முடியலை. நீ குழந்தையாகவே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எண்ணங்கள் வரும். ஆனால் தேவன் அதை அப்படி அமைக்கவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது வளர்ச்சி அவசியம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ யோபுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ
இந்த பூரண வயதுனா என்ன? நெடுநாளாக இருந்து பூரண வயதாய் மரித்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோபுடைய சரித்திரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ யோபுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அவனுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அவனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது, யோபுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய குமாரர்களுக்கு குமாரத்திகளுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரொம்ப கட்டுப்பாடுள்ள ஒரு தகப்பனாக இல்லை, ஆனால் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கக்கூடிய தகப்பனாக தான் இருந்தார். ஏன்னு சொன்னால் அவங்க எல்லாம் ஃபீஸ்டிங்கு கொண்டாடினாங்க. ஃபீஸ்டிங்க்கு அவர் அனுமதித்தார். அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய முறையாக என்ன செய்கிறார் அப்படின்னா அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இது அவருடைய ஜெப வாழ்வு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன செய்கிறாருன்னா அவர்களுடைய முறை வரும்போது அவர்களை என்ன செய்கிறாருன்னா பரிசுத்தப்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெப வாழ்க்கை, praying for the children and sanctifying them. அது மட்டும் கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது 1வது சாப்டரில் இருக்குது. அடுத்து கடைசியில் 42வது சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோபுடைய ஜெப வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோபுவை பற்றி குறை சொல்கிற நண்பர்களுக்கும் கூட அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன் நண்பர்களுக்காக என்ன செய்கிறாரா, தன் சிநேகிதருக்காக என்ன செய்தானா வேண்டுதல் செய்தார் என்று பார்க்கிறோம். யோபு 42வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி ஜெப வாழ்க்கை intercessory prayer, he prayed for others அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அதாவது மத்தேயு 5வது அதிகாரத்தில் வசனம் 43 முதல் 48 வரை படிங்க பார்ப்போம். உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள், சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எத்தனை பேர் இப்படி செஞ்சிருக்கிறீங்க? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? உங்களை நிந்தனை செய்யும் நபர்களுக்கு நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? அப்படின்னா இங்கே யோபுடைய சரித்திரம் நம்மளுக்கு வாழ்க்கை பாடமாக இருக்குது. He prayed for the ones who persecuted, like அவனுடைய வார்த்தையாலே அவனை சுட்டரித்து அவனை சுட்டிக்காட்டி அப்படி கொல்லக்கூடிய அளவில் வார்த்தைகள் இருந்தது. அப்படிப்பட்டவர்களையும் யோபு என்ன செய்தார் அப்படின்னா அவர்களுக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். சரி, அவனுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு யோபுடைய சரித்திரம் நிறையா தெரியும். அதனால் நான் கொஞ்சம் வேகமாகவே நான் செல்கிறேன். யோபு 19 வசனம் 25 முதல் 27 வரை படிங்க பார்ப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். என்னுடைய மாமிசம் அழுகி நாரி கெட்டு போனாலும் கூட அவர் எனக்காக நிற்பார் அப்படின்னு சொல்லி விசுவாச வாழ்க்கையை இங்கே பார்க்குறோம். ஐ நோ மை ரிடீமர் லிவத். அது மட்டும் இல்லாமல் சோதனைகள் வரும்போது அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் அவருடைய விசுவாசம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா 1வது அதிகாரம் வசனம் 20. நம்மளுக்கு அவருக்கு வந்த சோதனைகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் என்னென்னா சோதனையில் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது when storms hit our life, புயல்கள் நம் வாழ்விலே வரும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா புலம்பி தவிச்சிருவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோம், எல்லாரையும் அலக்களித்து விடுவோம்.
ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுது, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இதுவே எப்படி இருக்குது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, என்ன பிரச்சனை என்ன சோதனை வந்தாலும் யோபு எப்படி இருந்தார், அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நங்கூரமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். யோபு 23:10 இதில் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு. யோபு 23:10 அவர் என்னை சோதிக்கிறாரு, சோதனைக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் கூட சோதிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி வரப்போறேன், பொன்னாய் ஜொலித்து வரப்போறேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் இல்லைன்னு இருக்கா, இல்லை உண்டுன்னு இருக்கா? இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த புடமிடப்படும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பொன்னாய் ஜொலிப்பேன் அப்படின்றார். நம்முடைய பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? இஸ் அவர் ஃபோக்கஸ் ஆன் த லோர்ட் ஆர் இஸ் அவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் த லார்டு? லோடுக்கும் லார்டுக்கும் வித்தியாசம். எல்லாம் இவ்வளோ டன் கணக்கில் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, when our eyes are fixed on the Lord, we cannot win. But our eyes should be fixed on the Lord. Lorda, Lorda. Is your focus on the tumor or is your focus on the humor? எத்தனை பேருக்கு டியூமர் பிடிச்சிருக்கு? யாரும் கை தூக்க மாட்டீங்க, தெரியும் எனக்கு. எத்தனை பேருக்கு ஹியூமர் பிடிச்சிருக்கு? ஹியூமரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்றார். அதான் ஹியூமர்னு சொன்னேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்போ அப்படின்னு சொன்னால் அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிங்கன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. டோன்ட் ஃபோக்கஸ் யுவர் ஐஸ் அப்பான் த டியூமர் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை கேன்சர் வந்தால் கூட என்ன அப்படின்ற நிலைமையில் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த டியூமர் பட் ஃபோக்கஸ் ஆன் ஹியூமர். புடமிடப்படும் பொழுது பொன்னாய் ஜொலிப்பேன் என்று யோபு சொல்கிறார். அதுதான் விசுவாசம், விசுவாச அறிக்கை. சரி, அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் மனைவியிடம் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனைவிட்ட அவர் ரொம்ப தைரியமாக பேசுகிறார். யாருமே அவ்வளோ தைரியமாக பேசுவாங்களான்னு தெரியல. என்ன தைரியமாக பேசினார் அப்படின்னு சொன்னால், மிஸ்ஸஸ் ஜோப் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ சிரமப்படுறதுக்கு why don't you just give up your integrity, curse God and die? தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், பைத்தியக்காரின்றார். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் உங்கள் மனைவியை அவ்வளோ தூரம் தைரியமாக நீங்கள் சொல்லுவீங்களான்னு தெரியல. ஆனால் சொல்கிறாரு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது அவருடைய ஃபேமிலி லைஃப்பில். அடுத்து அவருடைய சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், 31-32 யோபு 31-32 என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி சக மனிதரோடு அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். படிங்க பார்ப்போம். பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை. ஆமாம், அவர் வாசல் அவர் திறந்தார். பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கனுக்கு அவர் வாசலை திறந்து கமான் ஸ்டே இன் மை ஹோம் அவர் அனுமதிச்சார். பரதேசிய வீதியில் ராத்தங்க விடலை. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய வேலைக்காரர்களை எப்படி ட்ரீட் பண்ணார்.
அப்படின்னு பார்க்கனா 31வது அதே அதிகாரத்தில் வசனம் 13-14 படிங்க பார்ப்போம். அது இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா 13வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது, இங்கே ஒருவேளை அதிகாரிகள் இருக்கலாம், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர் இருக்கலாம், உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு ஆப்போஸ் பண்ணி பேசுனா, வழக்காடுனா நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்கள என்ன சொல்லுவீங்க? ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத், கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் நம்மளுடைய நடைமுறை தத்துவம். அவங்கள பேச விடக்கூடாது, அமைதிப்படுத்தி, அவ்வளோதான். ஆனால் இங்கே யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவள் என்னோடு வழக்காடும் போது அப்படின்னா he allows them to have their own thoughts to be expressed. உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். வழக்காடும் போது அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், அப்போ தேவன் எழும்பும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அதை விசாரிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் பாருங்கள், அவருடைய ஃபிலாசபி பாருங்கள். 15வது வசனம் படிங்க. தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவா, ஒரே விதமாய் கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி மற்றவங்க எல்லாரையும் எப்படி ஆதரிச்சிருக்கிறார் பாருங்கள். 16வது வசனம் 17, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவியின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டா, செல்ஃபிஷாக நான் வாழ்ந்திருக்கேனா அப்படின்னு அவருடைய சாட்சியை வெளிப்படுத்துகிறார். அப்போ சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மற்ற மனிதர்களோடு பழகுவதில் ரொம்ப தரமான மனிதனாக இருந்தார். அதனால தான் யோபு நடந்து போகும்போது என்னென்னா, அவரை விடவும் எல்டர்ஸ் அவருக்கு எந்திரிச்சு மரியாதை செலுத்தினாங்க. சரி, அவனுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது 31:1 முதலாவது வசனம் படிங்க பார்ப்போம். அவர் என்ன செய்கிறாரு, என் கண்களோட நான் என்ன செய்கிறேன், உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? How is your relationship with other women other than your wife? அப்படின்னா, அதாவது கண்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறதுனா, ஐ இஸ் த விண்டோ ஆஃப் த சோல். ஒரு ஆத்மாவுக்கு ஜன்னல் தான் அது கண். இந்த கண்ணு வழியாக தான் எல்லாம் போகுது. த சென்டர் ஆஃப் சின் இஸ் ஐ. எஸ்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஐன்றது சென்டராக இருக்குது. ஐன்றது நான் என்ற அகந்தை மட்டுமல்ல, இந்த சென்ஸ் ஆர்கன் கண்ணும் கூட தான். ஏன்னா ஏவாள் பழத்தை பார்த்து தான் இச்சித்தாள். சிம்சோன் என்ன செய்கிறான், பெலிஸ்திய அந்த ஸ்திரியை பார்த்து இச்சிக்கிறான். அவன் சொல்கிறான் தன்னுடைய தாய் தப்பன்ட்ட அவள் என் கண்களுக்கு பிரியமாக இருக்கிறாள் அப்படின்னு பாருங்க. அப்போ இங்கே யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் மேட் அ கவனன்ட் வித் மைன் ஐ நாட் டு லுக் அட் வித் த லஸ்ட்ஃபுல் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒருவனுடைய கண் தெளிவாக இருந்தால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவனுடைய கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, வாட் காட் நோஸ் அபவுட் யூ இட் இஸ் கால்ட் அஸ் கேரக்டர். கர்த்தருக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் கேரக்டர். பாருங்க, யோபுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் என்ன யோபை பற்றி சொல்கிறார் தெரியுமா? முதல் வசனம் யோபு 1:1 சொல்ல படிங்க பார்ப்போம். யோபு எப்படிப்பட்டவன்?
ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். இதுதான் தேவன் கொடுக்குற சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கோமா, வாங்க போகிறோமா, யோசித்து பார்க்கணும். இப்போ வாட் காட் நோஸ் அபவுட் ஜோப் இஸ் கால்ட் அஸ் அ கேரக்டர் ஆஃப் ஜோப், அண்ட் வாட் ஜோப் நோஸ் அபவுட் காட் இஸ் த டெஸ்டினி ஆஃப் ஜோப். வாட் ஜோப் நோஸ் அபவுட் காட் இஸ் த டெஸ்டினி. யோபுக்கு வந்து கர்த்தரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம இங்கே பார்த்தோம், விசுவாச வாழ்க்கையை பார்த்தோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர் என்னை புடமிட்டாலும் நான் எப்படி இருப்பேன், பொன்னாய் ஜொலித்து வருவேன்னு சொல்கிறத பார்க்குறோம். இப்படியாக பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, யோபு 42:2 படிங்க பார்ப்போம். தேவரீர் சர்வ வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அவர் சொல்ல, கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லலை, வாசிச்சிருக்கிறேன்னு சொல்லலை, என்ன சொல்கிறாரு, அறிந்திருக்கிறேன். திஸ் இஸ் த டெஸ்டினி ஆஃப் அவர்ஸ் டியர் பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய முடிவு. நம்முடைய முடிவு எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் தேவனை குறித்து என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். தேவரீர் நீர் சர்வ வல்லவர் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பிரச்சனையும் உமக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லி யோபுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்றைக்கு நம்மளுக்கு அனுபவ பாடமாக இருப்பது போல நாமும் உறுதியாக நிற்கலாம். எப்படி யோபு வந்து இவ்வளவு தூரம் ஒரு இந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தோம், விசுவாச வாழ்க்கையை பார்த்தோம், குடும்ப வாழ்க்கையை பார்த்தோம், சமூக வாழ்க்கையை பார்த்தோம், அவனுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டுறோம். இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு ரீசன் பாருங்கள், முத்தாய்ப்பா ஒரு ரீசன் என்ன சொல்கிறாரு யோபு அப்படின்னா, உமக்கும் ஆண்டவருக்கும் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னப்பா இவ்வளோ பெரிய ஒரு இது அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், ஜோப் வாஸ் அடிக்டட் டு ஜீசஸ். ஜோப் வாஸ் அடிக்டட் டு ஜீசஸ். ரெண்டு விஷயங்களில் நம்மளுக்கெல்லாம் அடிக்ஷன் இருந்தால் ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன தெரியுமா? ஒன்று வந்து அடிக்டட் டு த லார்ட், இன்னொன்று அடிக்டட் டு த வேர்டு. இந்த தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் போதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மேலே நீங்கள் போதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். should be addicted to Jesus and to his word. அப்படி தான் யோபு இருந்தார். அது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், எடுத்து வாசிங்க 13:15. யோபு 13:15. படிமா. எப்போ நம்பிக்கை இருப்பார்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் என்னை கொன்று போட்டாலும், ஈவன் யூ ஸ்லே மீ, ஈவன் யூ கில் மீ, ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ. எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ அடிக்ஷன் பாருங்க. எஸ், இன்றைக்கு நீங்கள் எதிலே பைத்தியமாக இருக்கிறீர்கள்? சபையார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நானும் என்னிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கு நீங்கள் எதிலே பைத்தியமாக இருக்கிறீர்கள்? ஆர் யூ அடிக்டட் டு யுவர் மொபைல் ஃபோன்ஸ்? ஆலயத்தில் எல்லாரும் உண்மையை சொல்லணும். ஆர் யூ அடிக்டட் டு மொபைல் ஃபோன்ஸ்? எஸ். ஆர் யூ அடிக்டட் டு சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் காரியங்கள் எல்லாம் உங்களை அடிமைப்படுத்துகிறதா? ஆர் யூ அடிக்டட் டு எனி கிரிக்கெட் ஸ்டார் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆர் சினி ஸ்டார்? பட் ஐ சே டு யூ டுடே, இன்னைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சுப்ரீம் ஸ்டாருக்கு அடிமையாக இருக்கணும். சுப்ரீம் ஸ்டார்னோடனே வேற ஏதாவது நினச்சிடக்கூடாது. யார் நம்மளுக்கு சுப்ரீம் ஸ்டார் தெரியுமா? வேதாகமம் சொல்லுது யார் நம்மளுக்கு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு. 2 பேதுருவில் 1:19 படிங்க பார்ப்போம்.
விடிவெள்ளி விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் என்ன செய்யணும்? உதிக்கணும். அந்த விடிவெள்ளி யாரு? கிறிஸ்து. விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல ஆண்டவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அவரை பற்றி சாட்சி கொடுக்குற வசனம். அதனால் அந்த சுப்ரீம் ஸ்டார் கால் ஜீசஸ்க்கு நீங்கள் அடிக்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்வு தரமான ஒரு வாழ்வு, யோபுடைய வாழ்க்கை போல தரமான ஒரு வாழ்வாக இருக்குது. எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விசித்திரமான இந்த சரித்திரம் இதை படிக்கும் பொழுது நம்முடைய தரித்திரம் நீங்கும். எப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, யோபுடைய சரித்திரம் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எபிரேயர் என்ற புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 5வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு சில காரியங்களை இதில் ஒப்பிட்டு நம்ம படிக்க போகிறோம். எபிரேயர் 5 எபிரேயர் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. த ஹை பிரீஸ்ட் மினிஸ்டரி, ஆசாரிய ஊழியம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், எல்லோரும் ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க, ஒரு வேளை ஸ்கூலில் வேலை பார்ப்பீங்க. ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஐடி கார்டு கொடுப்பாங்க. எத்தனை பேர் டெய்லி ஐடி கார்டு போட்டு ஸ்கூலுக்கு போவீங்க? ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐடி கார்டெலாம் இருக்குது இல்லையா? ரைட். நம்முடைய ஐடி கார்டு என்ன? ஆஸ் கிறிஸ்டியன்ஸ், வாட் இஸ் த ஐடி கார்டு? நம்முடைய ஐடி கார்டு என்ன? நான் ஏற்கனவே ஒரு 2-3 தடவை இந்த கேள்வி கேட்டிருக்கிறேன் சபையில். நம்முடைய ஐடி கார்டு என்ன? அது எங்கே இருக்கிறது? வேதாகமத்தில் நம்முடைய ஐடி கார்டு எங்கே இருக்கிறது? 1 பேதுருவில் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்தில் வரவழைத்திருக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நம்முடைய அடையாள அட்டை இதுதான். நம்முடைய அடையாள அட்டையை எங்கே போனாலும் இதை சுமந்து செல்ல வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது கர்த்தருடைய சொந்த ஜனம், கர்த்தருடைய பரிசுத்த ஜாதி, இவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி தான் யோபுடைய வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. பாருங்கள், எபிரேயர் 5ல் 10வது வசனத்திலிருந்து படிங்க பார்ப்போம். எபிரேயர் 5:10 சொல்கிறது, மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால நாமம் தரிக்கப்பட்டார். யார் அப்படின்னா கிறிஸ்து. சரி, 11வது வசனம். இதை பற்றி நிறையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஆர்வமாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மளுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், படிங்க 11வது வசனம் படிங்க. இந்த மெல்கிசதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம், ஆனால் அப்படி பேச முடியல. காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இதை படிக்கக்கூடிய மாணாக்கர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்னா, கேள்வியில் எப்படி இருக்கோமா? கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால் அதை விளங்க பண்ணுறது எப்படி இருக்கான்? அரிதாக இருக்குதான், ரொம்ப டஃப்பு. ஏன்னா கேள்வியில் மந்தமாக இருக்கிறோம். மெல்கிசேதேக்கை பற்றி விரிவாக படிக்கலாம்னா முடியலையே. அடுத்து ஏன் அப்படி இருக்கிறோம்? என்னவா மாறி இருக்கணும்? நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? நம்முடைய அடையாள அட்டைப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாருங்கள் 12வது வசனத்தை படிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும்
உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு குழந்தை பிறந்தவுடனே குழந்தைக்கான ஆகாரம் தாய்ப்பால். சரி, கொஞ்ச நாள் அது தாய்ப்பால் குடிக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்ன கொடுப்பீங்க தாய்மார்கள் சொல்லுங்கள்? என்ன கொடுப்பீங்க? நெஸ்டம் இல்லையா? நெஸ்டம் கொடுப்பீங்க. நெஸ்டத்துக்கு அப்புறம் என்ன கொடுப்பீங்க? செர்லாக் கொடுப்பீங்க. ரைட். இப்படியாக நெஸ்டம் செர்லாக் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் போதுமா? அடுத்து என்ன கொடுப்பீங்க? சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பீங்க, காய்கறி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யும் அந்த குழந்தை? காய்கறி மட்டும் இல்லை, எனக்கு கறி கொடுங்கன்னு கேட்கும், எனக்கு பிரியாணி கொடுங்கன்னு கேட்கும். நம்ம திடமான மற்றவங்க சொல்லுவாங்க, ஏன் உன் குழந்தைக்கு இன்னும் பாலையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற? ஏன் நல்ல திட ஆகாரம் கொடுக்க வேண்டியதானே, நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா, கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள்னா என்ன தெரியுமா? ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனை திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், எத்தனை தடவைகள் நம்ம வேதாகமத்தை புரட்டி 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 பார்க்குறோம், எத்தனை விதமான செர்மன்ஸ் நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், பாடல்கள் கேட்குறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். ஆல் த எக்ஸசைசஸ், spiritual exercises that we do, but where is the transformation? மனம் மாறுதல் எங்கே? கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் எங்கே? உள்ளார்ந்த ஆத்ம திருப்தியான ஒரு சந்தோஷம் எங்கே? மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய கிறிஸ்துவம் எங்கே? மற்றவர்களை ஈவன் பகைவர்களையும் நேசிக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவம், அந்த அன்பு எங்கே? இதெல்லாம் வேதாகம் நமக்கு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஆவியானவர் நம்மை கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மீண்டும் 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 அஸ்திபாரமான காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் மட்டுமே குடிச்சிட்டு வரும். நம்ம ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸஸ் எத்தனை மணிக்கு அப்படின்னா 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஆரம்பிக்கும்போது பசங்கள்லாம் வருவாங்க, வேகமாக வருவாங்க. வரும்போது கேட்போம், வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, வெறும் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு வந்தேன் சார் அப்படின்வான். எப்படி பத்தும்? இதுதான் ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்குது. எப்படின்னா, வெறும் பாலை மட்டுமே குடிச்சிட்டு போயிடலாம் சார். நம்ம சிறு பிள்ளைகளுக்குலாம் ஃபவுண்டேஷன் போடுவோம். என்ன ஃபவுண்டேஷன் போடுவோம்? பிள்ளைகளுக்கு முதல் வசனம் என்ன சொல்லி கொடுப்போம்? நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க இல்லையா? பிள்ளைகளுக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்புறம் இயேசு கண்ணீர் விட்டார். உண்மையிலே நம்ம நிலைமையை, நம்ம வளர்க்கிற முறைகள் பார்க்கும்போது இயேசு கண்ணீர் தான் விடணும். ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் இது போதும் இது போதும்ன்ற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். உண்மைதான். இது போதும், ஜீவாப்பம் நானே, இது போதும். இயேசு கண்ணீர் விட்டால் இது போதும். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் ஒரு பையன்கிட்ட கேளுங்களேன், டே வேதம் வாசியா அன்றைக்கி? ஆமாம் வாசித்தேன், சங்கீதம் 23 வாசித்தேன். அவ்வளோதான். மேலோட்டமான வாழ்க்கை இல்லை. பாருங்கள், 13வது வசனம் படிங்க. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, எபிரேயர் 5:13 என்ன சொல்கிறது? பால் உண்கிறவன் எப்படி இருக்கிறான்? குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். நீதியின் வசனத்தில் பழக்கமே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படியுங்கள், அவைகளில் என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே அப்படின்னு சொன்னால், அந்த வசனம் நம்ம நாடி நரம்பில் இருக்கணும்.
உங்களுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தினால நிறைந்திருக்க கடவுது அப்படின்னு வேதாகமம் சொல்கிறது. அப்போ பால் உண்கிறவன் எப்படி இருக்கானா? குழந்தையாக இருக்கிறானா. இப்போ குழந்தையாக இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? குழந்தைக்குரிய கேரக்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். குழந்தை என்ன செய்யும் சொல்லுங்கள் பார்ப்போம். நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு கேட்கும், எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும், நீ வாங்கி தரீங்களா இல்லையா? அப்புறம் கேட்பா, எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு செல்ஃபோன் வேணும். உருண்டு பிறண்டு அழுவான். பிடிவாதம், அவசரம், ஆத்திரம், பிடிவாதம், சுயநலம், இது எல்லாமே குழந்தைக்குரிய கேரக்டர் தான். ஆனால் ஆவிக்குரிய இதில் நம்ம எப்படி இருக்கோம்னா குழந்தைகளாக இருக்கோம். ஏன்னா பாலை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா குழந்தையாகவே தான் நம்ம இருப்போம். இங்கே பவுலப்போஸ்தலன் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13 அன்பின் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் குழந்தையாக இருந்தேன்னு சொல்கிறார். குழந்தையாக இருந்தப்போ எப்படி இருந்தாராம்? குழந்தைக்கேற்றவர்களை நான் சிந்தித்தேன், குழந்தைக்கேற்றவர்களை நான் செயல்படுத்தினேன். ஆனால் புருஷனான போதும் குழந்தை கேட்டவர்களை என்ன செஞ்சேன்? விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 13 நம்ம அதை படிப்போம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? ஒழித்து விட்டேன் என்று பார்க்கணும். அப்போ பவுலார் என்ன சொல்கிறாரா? நீங்கள் குழந்தையாகவே இருங்கன்னு சொல்கிறாரா? இல்லை என்ன சொல்கிறாரு? புருஷனாகணும் அப்படின்றார். டோன்ட் பி அ சைல்ட் லைக், டோன்ட் ஹேவ் அ சைல்ட் லைக் கேரக்டர். நம்மளுமே சமயத்தில் பெரியவங்களாம் ஒரு சில சில்லியாக பிஹேவ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏன் நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெச்சூரிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட். ஒரு வளர்ச்சி என்று சொன்னால் வளர்ச்சிக்கேற்ற முதிர்ச்சி வேண்டும். அதை தான் இங்கே வேதாகமம் எதிர்பார்க்கிறது, அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம இங்கே பார்க்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தையை போல நான் யோசித்தேன், குழந்தையாக இருந்தேன். பிடிவாதமான குணங்கள் அதுதான் நம்ம இங்கே 1 கொரிந்தியரில் 3வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம். 1 கொரிந்தியர் 3 நம்மள்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குதான் பாருங்கள். 2வது வசனம் படிங்க பாப்போம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதினால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. வரக்கூடிய சோதனைகளில் ஏன் நம்மளால் நிற்க முடியல? ஏன் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியல? ஏன் நம்ம மற்றவங்களை மன்னிக்க முடியல? ஏன் நம்ம ஈவன் ரொம்ப க்ளோசஸ்ட்டு உறவினர்கள் இன்னும் குடும்பத்தினர் மேலே அன்பு செலுத்த முடியவில்லை? இது எல்லாம் பாருங்கள், பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது பலமான ஆகாரம், பலமான போஜனத்தை நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பலன் மட்டும் இல்லைன்னு சொல்லலை. 3வது வசனத்தை படிங்க. என்னென்ன இருக்குது? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? வேதாகம் நம்மளுக்கு கேட்குற கேள்வி ஒன்றும் ஆணித்தரமாக இருக்குது, அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இருதயத்தை குத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் தேவன் கிரியை செய்கிறார் என்பதே உண்மை. ஆவியானவர் உங்களை புடமிடுகிறார் என்பதே உண்மை. அப்போ பொறாமையும் வாக்குவாதமும் பேதமும் வைராக்கியமும் இது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை காரியங்கள் இருக்குது தெரியுமா? படிப்போம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், எபிரேயருக்கு வாங்க, மீண்டும் எபிரேயருக்கு வாங்க, 5வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 5 அடுத்த வசனம் படிங்க பார்ப்போம். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவராக இருக்கிறான். வசனத்தோட பழகணும், அதான் வேதாகமம் எதிர்பார்க்குற. வசனத்தோட பழகணும். எத்தனை பேர் உண்மையிலே வசனத்தோட பழகி இருக்கிறீங்க?
அப்படின்னா வசனம் உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கா? எத்தனை பேர் அதை உறுதியாக சொல்ல முடியும்? வசனம் என்னோட பேசிக்கிட்டே இருக்கு சார், வசனம் என்னோட பேசிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்னை குணப்படுத்துங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம்லாம் வைக்கிறோம். அப்படிலாம் வசனம் இருக்குது. வசனமானது நம்மை குணப்படுத்துகிறதா இருக்குது, நம்மோடு பேசுகுது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எபிரேயர் 4:12 படிங்க பார்ப்போம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கான்? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த அனுபவம் நம்மள்கிட்ட இருக்கா? ஐயோ, இந்த வசனம் என்னைய பாடுபடுத்துதே, இந்த வசனம் என்னைய, நான் தப்பான வழியில் போயிட்டு இருந்தேன், என்னைய பிடிச்சி ஒரு ட்ராக்குக்கு கொண்டு வருதே அப்படின்ற அனுபவம் இருக்குதா? அது வேணும். அதுதான் நீதியின் வசனத்தில் பழக்கமாக இருக்கணும், வசனத்தோட உறவாட வேண்டும். ஏசாயா 66:2 என்ன சொல்லுது படிங்க பார்ப்போம். ஏசாயா 66:2. இந்த வசனம் என்னுடைய மாமியார் வந்து அடிக்கடி ஜெபத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு என்ன செய்யணும்? நடுங்கணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்தால் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு பிரியமான பலி என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமான பலி நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி. அதான் தாவீது சொல்றார், ஐயோ அப்படின்னு சொல்லி இருதயத்தை நொறுக்கி அவர் முன்னாடி வைக்கிறார். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா தாவீது வசனத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நடுங்குகிறார். வசனத்தை நம்மலாம் கேஷுவலாக படிச்சுட்டு இருக்கோம். நோ, நடுங்கணும். வசனத்துக்கு நடுங்கணும் அப்படின்னா அது சொல்கிற விஷயங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேண்டும். ஆவியானவர் பேசும் பொழுது காதுள்ளவன் என்ன செய்யணும்? அதை கேட்க கடவன். கேட்டு இருதயத்தில் ஒரு மாறுதல் வர வேண்டும். வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நோக்கி பார்த்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமாக இருந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆகையினால நீதியின் வசனத்தில் பழக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வசனத்திற்கு நம்ம நடுங்கிறவங்களா இருக்கிறோமா? வசனத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்குமா? இதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாலை உண்ணத்தக்கவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமான ஒரு வாழ்க்கை போதும். ஆண்டவரே, இந்த ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். இந்த பசங்களாம் சொல்லுவாங்க, ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் சார், 40 மார்க் வாங்கினா போதும்ல உங்களுக்கு, அப்படி தான் இன்றைக்கி இப்போ கேட்குறாங்க. நோ, யூ கேன் கெட் எக்ஸலண்ட் கிரேட்ஸ். டிஸ்டிங்ஷன் வாங்கணும். ஆண்டவருடைய பிரியம் தான், டிஸ்டிங்ஷன் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆவிக்குரிய ரீதியிலும் டிஸ்டிங்ஷன், எக்ஸலண்ட்னு சொல்லி நீ பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பலமான ஆகாரம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எபிரேயர் 5:14 படிங்க பார்ப்போம். எபிரேயர் 5:14 என்ன சொல்லுது? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவங்க யார் தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க தெரியுமா? பாலை மட்டுமே உண்ணிட்டு போகிறவங்க கிடையாது. அந்த பலமான ஆகாரத்தை சாப்பிடுறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எப்படி இருப்பாங்களாம்? நன்மை தீமை இன்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக. இன்றைக்கி நம்மளுக்கு எது நன்மை எது தீமைன்னு தெரியுமா? அப்படி நம்மளுக்கு தெரியலேன்னு சொன்னால் நம்ம பாலை மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கோன்னு அர்த்தம். பலமான ஆகாரத்தை சாப்பிடுபவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நன்மை தீமை இன்னதென்று பகுத்து அறியக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, ஞானேந்திரங்கள் அப்படின்னா நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் அது எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் கரெக்டாக இருக்கும். ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும், குழந்தைகளுக்கு அல்ல, குழந்தையை போல குணாதிசயம் உள்ளவர்களுக்கு அல்ல, பூரண வயதுள்ளவர்களுக்கே இந்த பலமான ஆகாரத்தை சாப்பிடுறவர்கள் தான் பூரண வயதுள்ளவராக இருப்பாங்க. நம்ம யாருடைய கேரக்டர் இன்றைக்கி யாருடைய சரித்திரத்தை படித்தோம்? யோபுடைய சரித்திரத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, யோபு நெடுநாளாக இருந்து எப்படி மரித்தான்? பூரண வயதுள்ளவனாக மரித்தான். பூரண வயசுன்னு சொன்னால் யோபுடைய வயசு யாருக்காவது தெரியுமா? யோபுடைய வயசு யாருக்காவது தெரியுமா? அந்த யோபு 42 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் படிங்க பார்ப்போம். $140 வருஷம் அப்படின்னா பூரண வயதுனா 140 வருஷமா சார்னு கேட்காதீங்க. பூரண வயதுனா என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் த quantity of years, it is the quality of years that you lived. யோபோட வாழ்க்கை குவான்டிட்டி வச்சு இல்லை, குவாலிட்டி வச்சு. எஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பூரண வயது எப்படி வரும்? பூரண வயது எப்படி வரும்னா, நன்மை தீமை அறியத்தக்கதாக, பகுத்து அறியத்தக்கதாக. வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்குது, ரோமர் 12:2 என்ன சொல்லுது அப்படின்னா, ரோமர் 12:2 என்ன சொல்லுது? அது படிங்க பாப்பன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. நம்மளுக்கு சாதாரண அறிவு பத்தாது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட அசைவாடி நமக்கு அதை பகுத்து அதை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய. என்னத்தை ஆராய்ந்து பார்க்குறோமா? அதில் சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய சித்தம் இன்னதென்று அப்படின்னு சொன்னால், இந்த பலமான ஆகாரத்தை சாப்பிடுவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த பூரண வயதுள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், யாருமே இந்த பூரண வயது உள்ளவங்க அப்படின்னா யாருமே தன்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் என்பதே அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், பவுல் கூட நம்ம யோசிச்சு பாருங்கள், அந்த வெளிச்சம் அவர் மேலே பிரகாசித்த உடனே அவர் கேட்டார், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன், வாட் ஷால் ஐ டூ அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கணும். பூரண வயதுள்ளவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை பகுத்து அறியக்கூடியவர்களாக இருக்கும். யாருக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்படுதணும் அப்படின்னு சொன்னால், அங்கே சொல்லுது அப்படின்னா, உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாக வேண்டும். The ones who had the renewal of mind can understand the will of God. கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறியறது அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னால், ரோமர் 12:2 நீங்கள் உய்த்து ஆராய்ந்து படிங்க. அதை சொல்லியிருக்கு, தேவனுடைய சித்தம் யாருக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணம் நிறைந்த தேவனுடைய சித்தத்தை பகுத்து அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனால. பாருங்கள், பழைய மனுஷனை வச்சுக்கிட்டு நம்ம தேவ சித்தத்தை அறிய முடியாது. உங்கள் மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாகக்கூடிய அனுபவம் இருக்கும் பொழுது தான் நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் மேட்ச் ஆகும். தாவீதை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஆண்டவர். என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? இவன் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he understands the will of God. கர்த்தருடைய சித்தம் இதுதான் அப்படின்னு தெரிந்தவனாக, அதை கேட்டு உணர்ந்தவனாக செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். அதனால் அவனுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே பூரண வயதுன்னு சொல்லும்போது யோபுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு பாடமாக இருக்கிறது. பூரண வயதுள்ளவனாக இருந்தான். ஏன் அப்படின்னு சொன்னால்,
பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவனாக இருந்தான். பாருங்கள், பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். எந்த விதமான டெம்டேஷனுக்கும் அவன் அசையவே மாட்டான். நீங்கள் பாருங்களேன், நம்ம முதல்ல டெம்டேஷன் படித்தோம்ல, யோபுக்கு வந்த ஸ்ட்ராம்ஸ் படித்தோம்ல, அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, வசனம் சொல்லுது 22 பாருங்கள், யோபு 1:22. இவைகளில் யோபு என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை. அடுத்து மனைவிட்ட பேசும்போதும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொன்னால், பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்கள் எந்த விதமான டெம்டேஷன், எந்த விதமான சேலஞ்சு வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கும். அந்த சோதனையில் விழுந்தாலும் மீண்டும் எழும்போது எப்படி எழுவான்? பொன்னாய் ஜொலித்து வருவான். அதுதான் பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவருடைய விசேஷமாக இருக்கிறது. அப்போ பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்கள் நன்மை தீமை இன்னதென்று பகுத்து அறிகிறவங்களாக இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா, முயற்சியும் பயிற்சியும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். முயற்சி இருக்கும், பயிற்சி இருக்கும். அவங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இட் இஸ் ட்ரெயின்டு பை த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் ட்ரெயின்டு பை த ஹோலி ஸ்பிரிட். எஸ், அது மட்டும் இல்லை, பூரண வயது. ஸோ நம்ம இன்றைக்கி படிச்சுக்கிட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மில்க் அண்ட் மீட். பாலை உண்கிறவர்கள் மேலோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல. தேவன் சொல்கிறாரு, ஒரு கப்பல் இருந்துச்சுன்னா அந்த கப்பல் கரையில் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கப்பல் கிடையாது. அந்த கப்பலானது என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அலைகளுக்குள்ளாக செல்ல வேண்டும், பல காரியங்களை, பல புயல்களை சந்திக்க வேண்டும், சந்தித்தும் நொறுங்கி விடாதபடிக்கு மீண்டும் வர வேண்டும். இதுதான் வாழ்க்கை. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் நம்மளுடைய இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வசனத்தினால் பலப்படுத்தும் பொழுது, யோபுவை போல எந்த விதமான சோதனைகளிலும் நாம் நின்று ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கும்படியாக. அதாவது இப்போ பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சோதனை இருக்கும், சோதனையில் விழும் பொழுது ஆனால் பாவம் இருக்காது. பாருங்கள், யோசேப்புக்கு வந்தது சோதனை. அவனுடைய பர்சனல் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது. போத்திப்பாருடைய மனைவி தவறான உறவுக்கு அழைக்கிறாள். ஆனால் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் சொல்கிறான் பாருங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான்? இத்தனை பெரிய பாவத்திற்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்பான். இதான் பாருங்கள், தேவனால் பிறந்த மனுஷன் பாவம் செய்யான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பாருங்கள், இச்சையடக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணுங்க பாப்போம். தன் சரீரத்தை ஒடுக்கி, சரீரத்தை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது மாதிரி உடம்பை மட்டும், சரீரத்தை மட்டும் ஒடுக்கலை. ஏன்னா சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர்த்தவங்க ஆலயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத எண்ணங்களை எப்படி ஒடுக்கிறது, எண்ணங்களை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வருது. 2 கொரிந்தியர் 10:5 படிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 10:5. 4:5 படிங்க. 2 கொரிந்தியர் 10:4-5 என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நேர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய அரண்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிறது என்னவென்று சொன்னால் தேவனுடைய பேராயுதங்கள். அது மட்டும் இல்லை, பாருங்கள் 5வது வசனத்தை படிங்க. அவைகளால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த மைண்ட் ஹியர், எந்த எண்ணத்தையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இட் ஷுட் பி brought to the captivity of Jesus Christ. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும். அப்போ அப்படி செய்யும் பொழுது இதுதான் பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவருடைய சிறப்பாக இருக்கிறது.
தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியக்கூடியவர்களாக இருப்பாங்க, பகுத்து அறியக்கூடியவர்களாக இருப்பாங்க, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க, சரீரத்தை ஒடுக்குறவர்களாக இருப்பாங்க, எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க, நன்மை தீமை அறியக்கூடியவர்களாக இருப்பாங்க, சோதனையை சகித்து பாவம் இல்லாமல் வரக்கூடியவர்களாக இருப்பாங்க, அன்பு செய்து மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மன்னிப்புன்னு சொல்லும்போது பாவத்துக்கெல்லாம் உடன்பட்டு இருப்பாங்கன்னு கிடையாது. அதான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட ஒரு விபச்சார ஸ்திரீ வரும் பொழுது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கல்லெடுத்து எறிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, எவனிடத்தில் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லை எறிய வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்களாம் கல்லை கீழே போட்டு போனதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, ஆனால் என்ன செய்யாத, இனி பாவம் செய்யாத என்று சொல்கிறார். அப்போ இந்த வாழ்க்கை, இந்த வார்த்தையானது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை எப்படி நம்மளுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், தேவனுடைய ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்தில் 16வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, டியர் ஃப்ரெண்ட்ஸ் in Christ, Lord not only wants growth in us, but he wants maturity in us. அதாவது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அதுக்கப்புறம் எந்த நற்கிரியும் செய்வதற்கு தகுதியுள்ளவனாகும்படியாக அவைகள் எதுக்கு? உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ பாருங்கள், உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம், நீதியை படிப்பிச்சுக்கிறது, இதெல்லாம் எதுக்காக? I should attain maturity in Christ. மெச்சூரிட்டி வேணும். வளர்ச்சி மட்டும் பார்த்தாது, மெச்சூரிட்டி வேணும், முதிர்ச்சி வேண்டும். யோபோட வாழ்க்கை இன்னைக்கு ஒரு முதிர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது, பூரண வயதுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குது, ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அப்போ இங்கே பார்க்குறேன், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. நம்மளுக்கு பாலை குடிச்சிட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? பாலை குடிச்சிட்டு போகிறதுனால என்ன ஆகும் தெரியுமா? பாருங்கள், எபிரேயரில் 6வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எபிரேயர் 6 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த பால்னா என்னது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சில நேரத்தில் டவுட் வரும். என்ன பால், அப்படி என்ன பால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பால் என்னது அப்படின்னா, எபிரேயர் 6வது அதிகாரத்தில் படிச்சுக்கோங்க. 1வது வசனத்திலிருந்து படிங்க பார்ப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய இதெல்லாம் வேணும் தான், இதெல்லாம் அஸ்திபாரம் தான். ஆனால் அஸ்திபாரத்தோடு மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வீடு கட்டப்படுமாயின் அந்த வீடு அஸ்திபாரத்தோடு அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். என்னுடைய வீடு கர்த்தருடைய கிருபையினால் 2016வது ஆண்டு கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு முற்பகுதியில் 2016 ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் பேஸ்மெண்ட்டோடு முடிச்சுட்டு போயிட்டார். அவ்வளோதான். அப்போ ரொம்ப நாளாகவே என்னென்னா பேஸ்மெண்ட்டோடே கிடந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. இப்போ நானும் என்னுடைய மனைவி என்ன செய்வோம்னா, அந்த இடத்துல போய் 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இப்படி அஸ்திபாரத்தோடு மட்டும் நிற்கிறதே, இந்த கட்டடத்தை நீ எழும்பச் செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் ஜெபித்தார்கள், சபையில் ஜெபித்தார்கள். ஜெபத்தின் விளைவாக என்னாச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வீடு இன்றைக்கு கட்டப்பட்டு அற்புதமான ஒரு காரியத்தை நாங்கள் ருசி பார்த்தோம். ஆண்டவருடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்தோம். அப்படின்னா அஸ்திபாரத்தோடு மட்டும் பத்தாது, அதற்கு அடுத்து வளர்ச்சி வேண்டும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் திரும்பவும் அஸ்திபாரத்தை மாற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் போட வேண்டியதாக இருக்குது. மூல உபதேசங்களையே நம்ம திரும்ப நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது.
எத்தனை முறை கற்றாலும் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளாத வகையில் நம்முடைய ஜீவியம் இருக்கும் என்று சொன்னால் நாம் சாத்தானுக்கு என்றும் அடிமையாகவே இருப்போம். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 4வது வசனத்திலேருந்து படிங்க பார்ப்போம். பாலை குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபவுண்டேஷனில் மட்டுமே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் பாருங்கள். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் அதற்கு அப்புறமும் மறுதலித்து போனவர்கள் என்னாகும்? மறுதலித்து போனவர் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்குது. ஏன் நம்ம மறுபடியும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், திரும்பவும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட முதிர்ச்சி இல்லை. பாலை குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிற யோபுவை போல நாம் இருக்க வேண்டும். நீதியின் வசனத்தில் பழக்கமுடையவர்களாக இருக்கணும். வசனம் நம்மோடு பேசணும், வசனம் நம்மளை புடமிட வேண்டும், அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜெபத்தில் உறுதியாக தரித்து நிற்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம். பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, பாலை குடிச்சிட்டு போனோம்னா எப்படி இருக்கிறோம் அப்படின்னா 7வது வசனம் படிங்க 6வது அதிகாரத்தில். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் எல்லாருடைய இருதயத்திலும் விழும்போது நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதையானது என்ன செய்யும்? நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது என்ன செய்யும்? 30, 60, 100 பலன் தரும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்கிறாரு. அப்படி இல்லாமல் மழை தண்ணியை குடிச்சிட்டு என்ன செய்தான்? அடுத்த வசனம் படிங்க, 8வது வசனம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுமாய் இருக்கிறதே, அதனுடைய முடிவு என்னது? சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவரே, கனி இல்லையே என்னுடைய வாழ்க்கையில், நீர் எதிர்பார்க்கிற கனி இல்லையே என்று அங்கலாய்த்து போகிறீர்களா? ஆண்டவரே, பாலை குடிச்சிட்டு நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, பலமான ஆகாரத்தை நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, நீதியின் வசனத்தில் எனக்கு அனுபவமே இல்லையே, நன்மை தீமை பற்றி எனக்கு அறிகிற அறிவே இல்லையே, உம்முடைய சித்தம் என்னவென்று கேட்பதற்கு நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவ்வளோ தூரம் சுட்டரிக்கப்படுவதே உன் முடிவு என்று சொன்னாலும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையின் வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா 9வது வசனமும் 10வது வசனம் படிங்க. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்கு உரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருக்குது, நல்ல விஷயம்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பேசும் பொழுது ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் போய் நீ தரிசுறா, அவ்வளோதான்டா, நீ இந்த வட்டம் ஃபெயில்டா அப்படின்னு சொல்கிறோம். நீ இப்படி படிக்காமல் போய்ட்டு ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்கிறோம். ஆனாலும் என்ன சொல்கிறேன் தெரியுமா? உன்னிடத்துல கொஞ்சம் திறமைகள் இருக்குது தம்பி, நீ கொஞ்சம் முன்னேறி வரலாம், நீ இப்படி செஞ்சனா இன்னும் முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுப்போம். பார்த்தீங்களா? ஆண்டவர் இந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? பாருங்கள், அடுத்த வசனம் படிங்க, 10வது வசனம் படிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. டியர் காங்கிரிகேஷன், நீங்கள் நன்மை செஞ்சுருக்கிறீங்க, ஆண்டவர் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கிறார். ஆண்டவர் எதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கிறார் தெரியுமா? உங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? துருத்தியில் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்த நற்காரியங்களை எல்லாம் ஞாபக புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால எசேக்கியா சொல்கிறார், ஐயோ ஆண்டவரே, நான் சாக போகிறேனா,
நான் செய்த ஊழியத்தை நீர் நினைத்தருளும்னு சொல்லி செவரை முட்டிக்கிட்டு அழுகிறார். அப்போ உடனே தேவனுடைய வார்த்தை வந்து என்ன செய்யுதுன்னா 15 வருடம் அவனுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கே, தரிசாக கிடக்குதே, முள் செடியாக இருக்கே, தேவன் எதிர்பார்க்குற கனி இல்லையே அப்படின்னு அங்கலாத்து போயிருக்கிறீங்களா? ஒரு நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்த நன்மையான காரியத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகையினால எந்த சமயத்திலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை வசந்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போன்று வெண்மையாக்குவேன் என்று தேவன் சொல்கிறார். அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, மகனே மகளே, உன்னிடத்தில் பொறுமல் இருக்கலாம், விக்கல் இருக்கலாம், சிக்கல் இருக்கலாம், இருமல் இருக்கலாம், பொறுமல் இருக்கலாம், எல்லாமே இருக்கும், புலம்பல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து விலகல் மட்டும் வேண்டாம். கர்த்தரிடத்துலேருந்து, என்னுடைய சமூகத்திலேருந்து விலகி மட்டும் போயிடாத. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போய்விடாத வரைக்கும் நான் உனக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். நம்ம செய்யக்கூடிய ஒரு சில நீதியான காரியங்களை கூட அவர் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை அழைக்கிறார். மகனே மகளே, கவலைப்படாத, நான் உனக்கு பலமான ஆகாரத்தை நான் தருகிறேன், உன்னை நான் பலப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். சோதனையில் நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை நான் ஸ்திரப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எந்த விதமான சேலஞ்சை உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, யோபு எப்படி ஸ்ட்ராங்காக நின்னாரோ அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். திருடனை பற்றி சொல்லப்படுகிறது. யார் திருடன்? யார் திருடன்? யோவான் 10:10 ஒரு திருடனை பற்றி சொல்லப்படுகிறது. திருடன் எதற்காக வருகிறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்து. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, பரிபூரணமான வாழ்க்கை உனக்கு நான் தருகிறேன். Dear friends, your destiny depends upon how much you have Christ in you. The fullness of Christ, கிறிஸ்துவிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக மாறும். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கூர்ந்து கவனிப்பார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருப்பது போல, நான் பூரண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான், ஆனால் நான் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஜீவன் தருவோம், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வரும். ஆக இன்றைக்கி நம்ம சிந்திப்போம். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? உங்களை நான் பலப்படுத்துகிறேன். உங்களுடைய சரீரங்களை, உங்களுடைய அவயவங்களை போர் செய்கிற அவயவங்களாக நான் மாற்றுகிறேன். எந்த விதமான மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, நம்மளுக்கு அந்தகார லோகாதிபதிகளோடு நம்மளுக்கு யுத்தம் உண்டு. ஆனால் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் பாலை மட்டுமே குடிச்சிட்டு போவானாமா, பலமான ஆகாரத்தை சாப்பிடுக்கிறவர்களாக இருந்தவங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஸ்திரமான வாழ்க்கையாக இருக்கும். கண்டிப்பாக யோபுக்கு நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். பூரண வயது வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த பரிசுத்தமான வேளையில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து உம்முடைய பரிசுத்தமான வேத எழுத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, கேட்ட இந்த வசனங்களை எங்கள் இருதய பெட்டகத்துக்குள்ளே பத்திரமான ஒரு பொக்கிஷமாக நாங்கள் வைத்து அது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரே, விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே வெளிச்சம் வீசும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் உள்ளத்திலே உதிக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலே தங்கி தாபரிக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் இருதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறீர். எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலே நான் வருவேன் என்று சொன்ன தேவன், இந்த நேரத்தில்
நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நாங்கள் அழைக்கிறோம் தேவனே. எங்கள் உள்ளத்திலே நீர் வாரும் ஆண்டவரே. எங்கள் இருதய கசடுகளை நீர் நீக்கியறலும் ஆண்டவரே. பாவ கரைகளை எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எங்களிலே நீர் சிருஷ்டியும் ஆண்டவரே. கற்பனையை ஏந்தி நிற்கக்கூடிய நாங்கள் அந்த கற்பனையின் பொருள் என்னவென்று அறியத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அந்த கற்பனையின் பொருள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆம் ஆண்டவரே, கிறிஸ்துவிடத்திலிருந்து நாங்கள் பெற்ற அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் பாலை மட்டுமே உண்டு கொண்டு நாங்கள் இன்னும் ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாக நாங்கள் பாவத்திலே விழக்கூடியவர்களாக நாங்கள் இராதபடிக்கு அஸ்திபாரமாகிய கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலே இருக்கும் பொழுது அதன் மேலே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நாங்கள் கட்டத்தக்கதாக, ஒவ்வொரு தத்துவத்தையும் நாங்கள் கட்டத்தக்கதாக நீர் எங்களுக்கு போதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு கற்களாக எப்படி அந்த கட்டடம் கட்டுப்பொருள் எடுத்து வைக்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறேன் ஆண்டவரே. அது நிமித்தமாக ஆண்டவரே, கற்பாறையின் மேல் கட்டுகிறவன் புத்தியுள்ளவன் என்று சொல்லியிருக்கிறீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆம் ஆண்டவரே, நாங்கள் புத்தியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டும் ஆண்டவரே. வேதாகமத்தில் நாங்கள் எங்களுக்கு அதிகமான நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டும். பரிசுத்த எழுத்துக்களை ஆவியானவர் கொடுத்த இந்த அற்புதமான பரிசை நாங்கள் அதை உய்த்து ஆராய்ந்து இதை நாங்கள் தியானம் பண்ணி, எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறார்களோ, கர்த்தருடைய வசனம் நாள் முழுக்க அது என் தானமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதிலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம், சங்கீதம் 1 சொன்ன பிரகாரம் உம்முடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிறவன் இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிடுறீங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை முட்களும் கற்களும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவர் அதை சரி செய்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே எங்களை நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளை எல்லாவற்றிலும் நாங்கள் நின்று ஜெயித்து உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீர் கிருபையை தாரும். யோபுடைய வாழ்க்கை சரீரத்திலிருந்து நாங்கள் நிறைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த பாடங்கள் எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே. இந்த விதமான பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வேதத்தில் நாங்கள் உறுதியாக நிலைத்து நிற்க பிள்ளைகளாக மற்றவர்களை நாங்கள் ஆண்டவரை கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அப்படியாக நாங்கள் மன்னித்து, கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அப்படியாக நாங்கள் சக மக்களை பிறனை நாங்கள் நேசிக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அது மட்டும் இல்லை, எப்படி யோபு பூரண வயதுள்ளவனாக இருந்தானோ அப்படியாக எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை படித்து நீதியின் வசனத்தில் நாங்கள் பழக்கமுள்ளவர்களாக நாங்கள் மாறி ஆண்டவரே வசனத்திற்கு நாங்கள் நடுங்குகிற பிள்ளைகளாக நாங்கள் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குற பிள்ளைகளாக, உம்மிலே எங்கள் கண்களை நிலைப்படுத்தின பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்சத்துக்கு ஏற்ற அந்த காரியங்கள் 17 வகையான காரியங்கள் கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 17 காரியங்களை நாங்கள் ஆண்டவர் உம்முடைய வல்லமையினாலே அதை அப்புறப்படுத்தி அந்த கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட அந்த 9 காரியங்கள் பரிசுத்த ஆவியான் கனிகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை ஏற்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட அருமையான கனிகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்படட்டும் ஆண்டவரே. சபையார் அனைவரையும் ஆண்டவரை உம்முடைய அன்புக்குள்ளாக நீர் அழைத்து அவர்களை முத்திரை போடும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அநேக வருத்தங்கள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னிடத்துல வா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உன் சந்தோஷம் நிறைவாகும்படியாக நான் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆம் ஆண்டவரே, எந்த விதமான பாவமாக இருந்தாலும் உமக்கு விரோதமாய் செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறீங்க. தைரியமாக கிருபாசனத்தில் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஹை ப்ரீஸ்டாக இருப்பதற்குனாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அது மட்டும் இல்லை, எங்களைப் போலவே, எங்களுக்கு ஏற்பட்ட சோதனையைப் போலவே நீரும் அந்த சோதனைகளை எல்லாம் அனுபவித்து ஆனாலும் பாவமில்லாமல் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறீர். அதனாலே எங்களுக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. உம்முடைய கிருபாசனத்தின் நண்டையில் வந்து எங்கள் பாவங்களை நாங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எங்களை மேற்கொள்ளாதவாறு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ரகசிய பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள், எந்த விதமான பாவங்களும் எங்களை மேற்கொள்ளாதவாறு கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலே ஸ்திரமாக தங்கி தாபரிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். சபையின் தேவைகளை எல்லாம் சந்தி ஆண்டவரே. சபை ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உள்ளக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிவிர்த்தி செய்யுங்க. கிருபையாக இருங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும், அபாத்திர தன்மைகள், அக்கிரம சிந்தைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். போதகரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சபை மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் அவர்கள் குடும்பத்தினரையும் கர்த்தர் நிறைந்த மகிழ்ச்சியினாலே நீர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்திலே கெஞ்சி நிற்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.